வெல்கம் டு முப்படை. ஆர்மிக்கான சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம், துரந்தர் சீரீஸ் அப்படின்னு சொல்லி. இது உங்களோட ஆர்மி வெப்சைட்ல இருந்து எடுத்த ப்ரீவியஸ் இயர் அதாவது சாம்பிள் பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இந்த வீடியோஸ் பாருங்க, வீடியோக்குள்ள போயிடலாம் பாருங்க. கிளாஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹீட் டஸ் நாட் பாஸ் ஈஸிலி த்ரோ டேஷ் விச் இஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். வெப்பம் எளிதில் கடந்து செல்லாது வெப்பத்தை மோசமாக கடத்தக்கூடிய தன்மை கொண்டது இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெப்பம் எளிதில் கடந்து செல்லாததா இருக்கும், அதே மாதிரி வெப்பத்தை மோசமாக கடத்தக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அலுமினியம், இரும்பு, தாமிரம், காப்பர் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா உலோகங்கள் இல்லையா, மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலோகங்கள் எல்லாமே மின்சாரத்தையும் வெப்பத்தையும் நல்லா கடத்தக்கூடியதா தான் இருக்கும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இது எல்லாமே வெப்பத்தை கடத்தக்கூடியது தான். கம்பளி இருக்கு பாத்தீங்களா, சோ கம்பளி ஊல் இதுதான் வந்து மின்சாரத்தை கடத்தாது, சாரி வெப்பத்தை மோசமாக கடத்தக்கூடியது, வெப்பத்தை கடத்தாது அப்படின்னு கூட சொல்லலாம். அரிதா குறைவா கடத்தக்கூடியதா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து துளைகள், சிறு சிறு துளைகளா இருக்கும் இல்லையா அந்த கம்பளியில. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா குளிர்காலத்துல கம்பளி போத்திக்கிறோம், நம்மளோட உடல் வெப்பத்தை என்ன பண்ணும் அப்படியே தக்க வைக்கும். அதனால குளிர் தெரியாம இருக்கும், அதனாலதான் கம்பளி யூஸ் பண்றோம் இல்லையா. சோ கம்பளி வந்து வெப்பத்தை மோசமாக கடத்தும். ஊல் அப்படின்றதுதான் ஆப்ஷன். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. An electromagnet can be used to. ஒரு மின்காந்தத்தை பயன்படுத்தி டேஷ் செய்யலாம். மின்காந்தத்தை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்க. கண்ணில் இருந்து இரும்பு துண்டுகளை அகற்றலாம். டாக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்ணில் ஏதாச்சும் சின்னதா இரும்பு துண்டு ஏதாச்சும் பட்டுடுச்சு அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டை பயன்படுத்தி தான் அதை எடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டான ஆப்ஷன் தான். கண்ணில் இருந்து இரும்பு துண்டுகளை அகற்றவும். ரிமூவ் பீசஸ் ஆஃப் அயன் ஃப்ரம் த ஐ அப்படின்றதா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்ததெல்லாம் ஆப்ஷன் பாருங்க. பேண்டேஜ் கட் காஸ்ட் பை எ ஷார்ப் ஆப்ஜெக்ட், ட்ரீட் எ டாக் பைட், கியூர் ஜாண்டைஸ். ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ மின்காந்தத்தை பயன்படுத்தி என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணில இருந்து இரும்பு துண்டுகள், அதாவது காந்தம் தான் இல்லையா, காந்தம் வந்து இரும்பு அட்ராக்ட் பண்ணலையா, அதனால அது மூலயமா அதை எடுக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ சப்ஸ்டான்ஸ் டு நாட் இன்க்ளூட். ஒரு பொருளின் இயற்பியல் பண்புகள் டேஷை உள்ளடக்குவதில்லை. இயற்பியல் பண்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட நிறம், அளவு, வடிவம், கலர் இதெல்லாம் வந்து அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். சோ இது எது வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமிலங்கள் மற்றும் காரங்களுடனான வினைத்திறன், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இது வந்து அமிலங்கள், காரங்கள் கூட வினை புரிஞ்சிச்சுன்னா ஒரு பொருள் வந்து வேற ஒரு பொருளா மாறும், அதே விளைபொருள் நமக்கு கிடைக்காது இல்லையா. சோ இது வந்து ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். சோ நிறம், வடிவம், அளவு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இயற்பியல் பண்புகள் தான், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. சோ அப்ப எது இல்லைன்னு பாத்தீங்கன்னா அமிலங்கள் மற்றும் காரங்களுடனான வினைத்திறன், reactivity with acid and bases. நாலாவது கொஸ்டின் பாருங்க. A ray of light that leaves goes back after striking the surface of a mirror is known as. ஒரு கண்ணாடியின் மேற்பரப்பை தாக்கிய பிறகு வெளியேறும் அல்லது திரும்பி செல்லும் ஒளிக்கதிர் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த கொஸ்டின் போன கொஸ்டின் பேப்பர்ல கூட வந்துச்சு. ஒரு கண்ணாடியோட பரப்புல வந்து ஒரு கதிர் விழுந்துச்சு அப்படின்னா அதுல பட்டு எதிரொலிக்கக்கூடிய கதிர் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிரொலிப்பு கதிர் அல்லது பிரதிபலிப்பு கதிர் அப்படின்னு சொல்லுவோம். ரிஃப்ளெக்டட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. சோ அப்படி பாத்தீங்கன்னா இது வந்து ஒளி எதிரொலிப்பு விதிகள்ல படிச்சிருப்பீங்க இல்லையா. படுகோணம், மீள்கோணம், அதாவது விலகு கோணம் ரெண்டுமே சமமா இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி படுகோணத்தின் மதிப்பும் மீள்கோணத்தை, அதாவது விலகு கோணத்தோட மதிப்பு சமமா இருக்கும். அதே மாதிரி படுகோணம், விலகு கோணம், அதே மாதிரி அதுக்கு இடையே வரையப்படும் குத்துக்கோடு மூன்றும் ஒரே புள்ளியில் அமையும் அப்படின்னு சொல்லி ஒளி எதிரொலிப்பு விதிகள் படிச்சிருப்போம் இல்லையா. சோ இதுதான் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கண்ணாடியின் மேற்பரப்பை தாக்கிய பிறகு வெளியேறும் அல்லது திரும்பி செல்லும் ஒளி கதிர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிரொலிப்பு கதிர், ரிஃப்ளெக்டட் ரேஸ். ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் சவுண்ட் cannot travel through. பின்வரும் விருப்பங்களில் ஒளி டேஷ் வழியாக பயணிக்க முடியாது. ஒளி சவுண்ட் இருக்கு இல்லையா, ஒளி பரவணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஊடகம் தேவை இல்லையா. சோ ஒளி வந்து வெற்றிடத்தில் பரவாது, வேக்யூம் அப்படின்றதுதான் ஆன்சர், சரிங்களா. வேக்யூம் இருக்கு இல்லையா, வெற்றிடம். சோ அதே மாதிரி இந்த ஊடகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது என்னென்ன ஊடகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திட ஊடகமா இருக்கலாம், திரவ ஊடகமாகவும் இருக்கலாம், வாயுவாகவும் இருக்கலாம். சோ எந்த ஊடகத்துல ஒளி வந்து வேகமா பரவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திட பொருட்கள்ல தான் வேகமா பரவும், அதை விட குறைவா திரவ பொருட்கள், அதை விட குறைவாகவும் வாயு பொருட்கள்ல ஒளி வந்து பயணிக்கும். சோ அப்போ ஒளி பரவுவதற்கு ஒரு ஊடகம் தேவை, வெற்றிடத்தில் ஒளி பரவாததுதான் கேட்டிருக்காங்க. சோ அடுத்து பாருங்க. ஏர் இஸ் அ டேஷ் சப்ஸ்டன்ஸ். காற்று என்பது பாத்தீங்கன்னா ஒளி ஊடுருவக்கூடியதுதான் இல்லையா. சோ லைட் ஊடுருவக்கூடிய ஒரு பொருள் தான் காற்று அப்படின்னு சொல்றோம். காற்று என்பது ஒளி ஊடுருவக்கூடியது, டிரான்ஸ்குலண்ட் ஆப்ஜெக்ட், சப்ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். Burning of a substance is a chemical change that is always accompanied by the protection of. ஒரு பொருளை எரிப்பது என்பது வேதியியல் மாற்றமாகும், இது எப்போதும் உற்பத்தியுடன் சேர்ந்துள்ளது.
சோ ஒரு பொருளை நம்ம எரிக்கிறோம் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பம் தான் கிடைக்கும் இல்லையா, ஹீட். அப்ப எதை கூட தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பம், ஹீட் எனர்ஜியை கூட கன்வெர்ட், அதாவது தொடர்புடையதா இருக்கும். ஒரு பொருளை எரிப்பது என்பது வேதியியல் மாற்றமாகும். இது எப்போதும் வெப்பம் உற்பத்தியோட சேர்ந்துள்ளது. வேற ஆப்ஷன்லாம் ஏதாச்சும் பாருங்க, ஆப்ஷன் எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாது. அடுத்து பாருங்க, பெயிண்டிங் an iron gate prevents it from rusting as the iron loses contact with dash in the air. இரும்பு வாயிலை வர்ணம் பூசுவது இரும்பு காற்றில் டேஷ் உடன் தொடர்பை இழப்பதால் துருப்பிடிப்பதை தடுக்கிறது. சோ இரும்பு துருப்பிடித்தல் பத்தி போன இதுலயும் ஒரு கொஸ்டின் வந்துச்சு இல்லையா. சோ எப்படி இரும்பு துருப்பிடிக்கும் அப்படின்னு பாத்துருப்போம் இல்லையா. இரும்பு வந்து காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட அதே மாதிரி நீராவி கூட இணை புரிஞ்சு துருவா மாறும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சோ அப்ப அந்த மாதிரி நம்ம இரும்பு துருப்பிடிக்கிறது தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்றோம்னா இரும்பு கேட் மேலயோ இல்ல கதவு மேலயோ பெயிண்ட் அடிப்போம் இல்லையா. சோ இது என்ன எதுக்காக பயன்படுது, எது கூட வந்து இரும்பு வினை புரியதை தடுக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இரும்பு பாத்தீங்கன்னா காற்றில் உள்ள ஆக்சிஜன் கூட வினைபுரிவதை தடுக்கிறதுனாலதான் என்ன ஆகுது, துரு உருவாகாம இப்போ அந்த பொருள் வந்து பாதுகாக்கப்படுது. இதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இரும்பு வாயிலை வர்ணம் பூசுவது இரும்பு காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் தொடர்பை இழப்பதால் ஆக்சிஜன் கூட வினைபுரிவதை தடுக்கலாம். சோ நம்ம பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா ஆக்சிஜன் கூட வினைபுரிவதை தடுக்கிறோம், அப்ப துரு உருவாகாம இருக்கும். அது பாருங்க, the color of blue litmus paper dash when dipped in the acidic solution. அமில கரைசலில் நனைக்கப்படும் நீல லிட்மஸ் தாளின் நிறம். அமிலம் காரம் உப்பு படிக்கிறோம் இல்லையா. சோ அந்த லெசன்ல இருந்தா சோ அமில கரைசல், இந்த அமிலங்கள் பாத்தீங்கன்னா புளிப்பு சுவையோட இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போமா. காரங்கள் கசப்பா இருக்கும்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி அமிலங்கள் அப்படின்னு சொல்லி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில சோதனைகள் இருக்கு. அந்த சோதனைகள்ல தான் என்ன பார்த்தோம்னா இந்த லிட்மஸ் தாள் சோதனை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நீல லிட்மஸ் தாளை என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமில கரைசல்ல நம்ம வச்சோம், ஏதோ ஒரு கரைசல் அது அமில கரைசலா இருந்துச்சுன்னா நீல லிட்மஸ் தாள் அதுல வைக்கும் போது என்ன நிறமா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு நிறமா மாறும். சோ இதை வச்சு அது வந்து அமில கரைசல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, இதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அமில கரைசலில் அணைக்கப்படும் நீல லிட்மஸ் தாளின் நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவப்பு நிறமாக மாறும், சேஞ்சஸ் டு ரெட். அதே மாதிரி கார கரைசல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சிவப்பு லிட்மஸ் தாளை வச்சோம் அப்படின்னா அது என்னவா மாறும் பாத்தீங்கன்னா நீல லிட்மஸா மாறும். சோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிலங்கள் நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றும், காரங்கள் சிவப்பு லிட்மஸை நீல நிறமாக மாற்றும். நீசி ஏதாச்சும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே அமிலம் காரம் தான். சோ இது ரெண்டு மட்டும் மாறும், நீலம் சிவப்பாகவும் சிவப்பு நீளமாகவும் மாறும். சோ நீசி அப்படி வச்சுக்கோங்க. இல்ல காசி நீ காரங்கள் சிவப்பு லிட்மஸை நீல நிறமாக மாற்றும். ஏதாச்சும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் எப்பவுமே ரிப்பீட்டடா திருப்பி கேட்டுட்டே தான் இருக்காங்க. அடுத்து பாருங்க, tamarind is a natural source of. புளி டேஷின் இயற்கையான மூலம். புளி அப்படின்றதுல என்ன அமிலம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்டாரிக் ஆசிட். புளியில இருக்கக்கூடிய அமிலம் டார்டாரிக் அமிலம். அதே மாதிரி திராட்சை பழம் இருக்கு இல்லையா, திராட்சையிலயும் இருக்கக்கூடிய அமிலம் பாத்தீங்கன்னா டார்டாரிக் ஆசிட் தான், கிரேப்ஸ்ன்னு சொல்லுவோம். லாக்டிக் அமிலம் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா பால்ல இருக்கக்கூடிய அமிலம். சிட்ரிக் அமிலம் பாத்தீங்கன்னா எலுமிச்சையில இருக்கக்கூடியது. அசிட்டிக் ஆசிட் பாத்தீங்கன்னா வினிகர். சோ இந்த கொஸ்டின்ஸும் இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸும் எப்பவுமே ரிப்பீட்டடா கேட்டே இருக்காங்க. சோ இதையும் பாருங்க. அடுத்து பாருங்க, which of the following options can make its own food? பின்வரும் விருப்பங்களில் எது தனக்கான உணவை தானே தயாரிக்க முடியும்? தனக்கான உணவை தானே தயாரிக்கக்கூடியது என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ், உற்பத்தியாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இதுல எது உற்பத்தியாளர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும். சோ தனக்கான உணவை தானே தயாரிக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா உற்பத்தியாளர்கள் எதுவா தான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா தாவரங்கள் மட்டும்தான் உற்பத்தியாளர்களா இருக்கும் இல்லையா. தனக்கு தேவையான உணவை தன்னால தயாரிச்சுக்க முடியும் அப்படின்னா அது தாவரங்களால மட்டும்தான் முடியும். மற்றபடி இந்த விலங்கினங்கள்லாம் என்ன பண்ணும், அதாவது தன்னோட உணவுக்காக தாவரங்களையோ விலங்கினங்களையோ சார்ந்துதான் வாழும். சோ இதெல்லாம் வந்து நுகர்வோர்கள் அப்படின்னு சொல்லுவோம். தாவரங்களை தான் வந்து உற்பத்தியாளர்கள் சொல்லுவோம் இல்லையா. அப்படி பாத்தீங்கன்னா ஆலமரம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கும். பசு வந்து தாவரங்களை பேஸ் பண்ணி தான் வாழும். அதே மாதிரி ஆந்தை என்ன பண்ணும், தாவரங்களையோ விலங்கினங்களையோ சார்ந்துதான் வாழும். சோ இப்படி பாத்தீங்கன்னா ஆலமரம். பாறை கொடுத்திருக்காங்க ஆப்ஷனு, அது வந்து உயிரற்ற பொருள் தான். அடுத்து பாருங்க, இந்த ஹியூமன் பாடி சவுண்ட் வேவ்ஸ் ஆர் ரிசீவ்ட் பை த. மனித உடலில் ஒலி அலைகளை பெறுவது. இதே கொஸ்டின் திருப்பி வந்துருச்சு. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா மனித உடல்ல ஒலி அலைகள் சவுண்ட் வேவ்ஸ் நம்ம எது மூலியமா கேட்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காதுகள் வழியா தான். இயர்ஸ் இருக்கு இல்லையா, காதுகள் வழியா கேட்கிறோம். அடுத்து பாருங்க, in dash fertilization and the process of reproduction takes place outside the body. டேஷில் கருத்தரித்தல் இனப்பெருக்க செயல்பாட்டில் உடலுக்கு வெளியே நடைபெறுகிறது. உடலுக்கு வெளியே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உடலுக்கு வெளியே அப்படின்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப தவளைகள் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் தவளைகள் வந்து நீர்லயே முட்டையிட்டுருச்சு அப்படின்னா ஆண் தவளைகள் வந்து அந்த விந்தணு செலுத்தும். அது நீர்லயே வந்து கருவுற்று நீர்லயே வளர்ந்து
ஒரு தலைப்பிரட்டை வடிவம் மாதிரி உருவாகும். இதுக்கு பதில் தான் உடலுக்கு வெளியே கருத்தரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க. உடலுக்கு வெளியே. மற்ற உயிரினங்கள்லாம் பாத்தீங்கன்னா உடலுக்குள்ளேயே ஒரு புது உயிரினத்தை வளர்த்துதான் வந்து இனப்பெருக்கம் செய்யும். ஆனா தவளைகள் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா எல்லாமே முட்டைகள்ல வந்து நீர்லயே போட்டுரும். நீர்லயே வந்து ஒரு கரு உருவாகி நீர்லயே வளர ஆரம்பிக்கும். சோ இதுக்கு பேர் தான் வெளி கருத்தரித்தல், உடலுக்கு வெளியே கருத்தரித்தல் அப்படின்னு சொல்றோம். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ராக்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The human body breaks down dash in food, glucose or sugar during the process of digestion. மனித உடல் செரிமான செயல்பாட்டின் போது உணவில் குளுக்கோஸ் அல்லது சர்க்கரையாக உடைகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடல் செரிமான செயல்பாட்டுல போது எந்த வந்து குளுக்கோஸாவும் சர்க்கரையாவும் நம்ம கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டுகள். நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள் சொல்றோம் இல்லையா, உணவுல ஊட்டச்சத்துக்கள் 6 வகையா பிரிப்பாங்க. ஒன்று கார்போஹைட்ரேட்டுகள், புரோட்டீன்கள், கொழுப்புகள், தாதுப்புக்கள், விட்டமின்கள், நீர் அப்படின்னு சொல்லி 6 வகையான முதன்மையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கும். இதுல குளுக்கோஸ், சர்க்கரை, ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ் இதெல்லாம் என்னவா ஆகும் பாத்தீங்கன்னா இது கார்போஹைட்ரேட்டோட அனதர் ஃபார்ம்ஸ் தான். கார்போஹைட்ரேட் சிதைஞ்சு நமக்கு இதெல்லாம் கன்வெர்ட் ஆகி கிடைக்கும். சோ அப்படி பாத்தீங்கன்னா குளுக்கோஸ், சர்க்கரை அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டுகள். அடுத்து பாருங்க, இன் பிளான்ட்ஸ் மேல் கேமெட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் டேஷ், ஃபவுண்ட் இன்சைட் டேஷ். தாவரங்களில் ஆண் இனப்பெருக்க உறுப்பு டேஷ் உள்ளே காணப்படுகிறது. ஆண் இனப்பெருக்க உறுப்பு ஏற்கனவே நான் இது கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சோ தாவரங்களோட ஆண் இனப்பெருக்க உறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மகரந்த துகள்கள். மகரந்தம் அதுதான் வந்து என்ன சொல்றோம், ஆண் இனப்பெருக்க உறுப்புன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சூலகம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பெண் இனப்பெருக்க உறுப்பு. சூழ்கள் சொல்லலாம், சூலகம் சொல்லுவோம் இல்லையா. சோ இது ஆண் தாவரத்துல இருக்கக்கூடிய ஆண் இனப்பெருக்க உறுப்புன்னு பாத்தீங்கன்னா மகரந்தம், பெண் இனப்பெருக்க உறுப்புன்னு பாத்தீங்கன்னா சூலகம். சரியா, இதையுமே கொஸ்டினா நிறைய டைம் ரிப்பீட்டடா கேக்குறாங்க. சோ அப்போ தாவரங்களில் ஆண் இனப்பெருக்க உறுப்பு மகரந்த துகள்கள் உள்ளே காணப்படுகிறது. சோ 15 கொஸ்டின் இதோட முடியுது.